தான் கல்யாணமே பண்றாங்க. லேட் மேரேஜ் பண்ணிட்டு பேரண்ட் ஆகுறாங்களோ இல்லையோ ஸ்ட்ரைட்டா பேஷண்ட் ஆயிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க? அதனால தாங்க இப்படி லேட்டா மேரேஜ் பண்ற பல பேர் குழந்தை இல்லாம அவதிப்படுறாங்க. ஆமாங்க, நீங்க வேற லேட் மேரேஜ்னு சொல்றீங்க, பாத்துக்கோங்க. சரிங்க, நான் வரேங்க. இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குமா? ஹாஸ்பிடல்லாம் போனீங்களே, டாக்டர் என்னமா சொன்னாரு? இந்த கோயிலுக்கு போய் தொட்டில் கட்டி போயிடுமா? என்னம்மா, எந்த விசேஷம் எதுவும் இல்லையா? கல்யாணம் கழிஞ்சு 1 வருஷம் ஆகுது, இன்னும் புழு பூச்சி எதுவும் உண்டாகல? புள்ளு பூச்சி வேணா போய் தோட்டத்துல பாருங்கடா. இந்த மாதிரிலாம் கேட்பானுங்களே, நம்ம வாய் வேற சும்மா இருக்காது. கண்டிப்பா செம்மையா திட்டி விட்டுருவோம். அப்புறம் சொந்தக்காரங்க நடுவில் சண்டை வந்துருமே. எப்பேற்பட்ட பைப்பையும் அடைச்சிடலாம் போல. இந்த சொந்தக்காரங்க வாயை மட்டும் அடைக்கவே முடியாது. என்னம்மா உன் ஹஸ்பண்ட காணோம்? வேலைக்கு போயிருக்காரு. உங்க ட்ரெஸ் அழகா இருக்கு. நான் எப்பயுமே ட்ரெஸ் மாடர்னாக தான் போடுவேன். ட்ரெஸ்ஸில் கூட சில விஷயங்க இருக்கு. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. இப்போ இருக்க சின்ன பசங்களாம் டைட்டாக தான் பேண்ட் போடுறாங்க. இதே வயசாக தொலைதொலன்னு போட ஆரம்பிச்சிடுறாங்க. காட்டன் பேண்ட்டை போட்ட பிறகு நல்லா காத்தோட்டமாக இருக்கு. ஏன் உட்காந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுட்டு இருக்கிறது? அம்மா, அதே வீட்டில் இருக்கும்போது பேண்ட்டும் போட மாட்டாங்க, லுங்கி தானே கட்டிட்டு இருப்பாங்க. எல்லா பக்கமும் காத்து போகும்போது தான் நிம்மதியா இருக்கு. என்னம்மா ஆச்சு? இல்லக்கா, நீங்க சொன்ன மாதிரியே எங்க வீட்டுக்காரரும் வீட்ல இருக்கும் போது லுங்கி தான் போட்டுட்டு இருப்பாரு. கேட்டா ஃப்ரீயா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்வாரு. இப்ப எல்லாம் அந்த மாதிரி தாம்மா இருக்கும். குழந்தை இல்லாம இருக்கும்போது தான் நிம்மதி இல்லாம இருக்கும். அதுக்கப்புறமா பைக்ல பசங்க கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ற ஸ்டைலே தனி. ஆனா இப்ப இருக்கிற பசங்க அதுக்கு கூட தெம்பு இல்லாம செல்ஃப நம்பி இருக்காங்க. கன்னிகா, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்டி. கன்னிகா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன்டி. கொடுக்க மாட்டேங்குது. கன்னிகா, இந்த செல்ஃப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் போய் மெக்கானிக் ஷாப்ல விட்டு வந்துடுறேன்.